தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் நீங்கள் கீழடின்னு சொல்கிறப்ப கீழடியை தோண்டி 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 இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு தோண்டினாலும் கடல்லையே இல்லைன்ற மாதிரி ஜாதியும் மத அடையாளங்களும் தமிழர் வாழ்வியலில் அடையாளமாக எச்சங்களாக கிடைக்கவே இல்லை. ஆனால் நம்ம ஆள போகிறான் தமிழன்ன உடனே நெத்தியில் குங்குமம் திண்ணூரெலாம் ஞாபகம் வந்து தமிழ் கலாச்சாரம்னு சொன்ன உடனே வரிசை கட்டிட்டு பெண்களுக்கு பட்டுப்புடவை கட்டி நெத்தியில் மத குறியீடுகளை வச்சு விட்டு இந்துக்களாக மட்டுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வராங்க. ஆனால் தமிழர்கள் என்றால் மனிதர்களாக மட்டுமே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்றது நம்ம நினைவுக்கு வரணும். சரிங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, வீரம் அறிவு இதெல்லாம் அப்போ இருந்துச்சுங்க, இடையில ஏதோ ஒரு கேப் விழுந்துருச்சு, பொம்பளை பிள்ளைங்க மூளையெல்லாம் போய் அடகு வச்சிட்டோம் போல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் எப்படி எழுதுனாங்க? அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம். நான் போகிற இடம் எல்லாத்துலேயும் கேட்பேன், அம்மா என்ன பண்ணிட்டாங்க? அறிவை அடகு வச்சிட்டாங்களா? அம்மா கிட்ட அன்பை தான் வாங்க முடியும், அப்பா கிட்ட தான் அறிவை வாங்க முடியும். சரி, இதெல்லாம் எழுதுனது யாருங்க? பொம்பளை பிள்ளை வேலையே பிள்ளை பெறக்கூடிய இயந்திரம்னு யார் எழுதுனான்னு கேட்டால் பெண்களே எழுதிக்கிட்டாங்க. ஒன்று ஒன்று ஒன்றுன்றாங்கல்லப்பா, அது எதுவுமே தமிழ் கலாச்சாரத்திற்கு உடன்பாடு தானே கிடையாது. ஒரே மொழி தான் இருக்கணும், ஒரே நாடு தான் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பன்முகத்தன்மை நிறைந்த இந்த மண்ணில் எது நமக்கான அடையாளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களுக்கான அடையாளமாக எது இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் யார், நான் என்ன சமூகம் அப்படின்றது வட இந்தியாவுக்கு தெரியாது, நீங்களும் வட இந்தியாக்காரரும் சேர்ந்து போய் வெளிநாட்டில் சொன்னால் வெளிநாட்டுக்காரவங்களுக்கு தெரியாது. ஒன்றை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் மருத்துவர் என்றால் அமெரிக்காவிலும் மருத்துவர் தான், நீங்கள் தமிழ்நாட்டில் பொறியாளர் என்றால் அமெரிக்காவிலும் பொறியாளர் தான், நீங்கள் தமிழ்நாட்டில் சிந்தனையாளர் என்றால் அமெரிக்காவிலும் சிந்தனையாளர் தான். இப்போ தமிழருடைய பண்பாடு என்பது பரந்து விரிந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் அறிவின் பெயரால் மட்டுமே நின்று வென்றவர்களாக தான் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். முன்னோர்கள் ஒன்று முட்டாள் இல்லைன்னு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பார்த்துருப்போம். உள்ளபடியே முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது. அவங்கவுங்க காலத்துக்கு என்ன அறிவு செழிவு இருந்ததோ, அவர்களுடைய அறிவியல் எவ்வளவோ, அவங்களுடைய தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்துருந்துச்சோ அந்த அறிவோடு இருந்தாங்க. ஆனால் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஏஐ டெக்னாலஜி வந்த பிறகு கூட அவங்க என்ன யோசிச்சாங்களோ அதுலேருந்து இம்மி அளவு கூட நான் அதிகமாக யோசிக்க மாட்டேன்னு சொன்னால் முன்னோர்கள் முட்டாள் இல்லை, நாம் முட்டாளாகவே இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1000 பெருமை பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம். அந்த பெருமை, இந்த பெருமை, வந்த பெருமை, போன பெருமை, எல்லா பெருமையும் பேசுகிறவங்களாம் நம்ம இருக்கலாம். இன்ஸ்டாவில் உட்காந்துட்டு நாங்களாம் யார் தெரியுமான்னு ரீல்ஸ் போடுற மக்கள் இருந்தீங்கன்னா எது நம்ம பெருமையாக இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை ஆண்டு காலத்தில் 500 மாணவர்கள் இருக்கக்கூடிய அரங்கத்தில் 2 பேரோட பாட்டி படித்தவங்க, 15 பேரோட அம்மா தான் படித்தவங்க. அடுத்த கேள்வியை கேட்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்த்து எத்தனை பேர் என்ன நடந்தாலும் இடைநிற்றல் இல்லாமல் என்னுடைய கல்லூரி படிப்பை முடிப்பேன், என் அடுத்த தலைமுறையை படிக்க வச்சே தீருவேன்றவங்க கை தூக்குங்க. இதுதான் தமிழ்நாடு. வேற ஒன்றும் தமிழ்நாடு என்ன செஞ்சுச்சுன்னா நம்ம இதை தான் செஞ்சுருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன திருத்தம், நான் தற்போது சைதாப்பேட்டையில் இருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர், நான் பிறந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி. தற்போது சென்னையில் வசித்து வருகிறேன். சொந்த மாவட்டத்தில் அதுவும் என்ன அப்படின்னீங்கன்னா பிஎஸ்என்ஏ காலேஜ். இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த அரங்கம் என்பது இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கவுன்சிலிங் 12th முடிச்சுட்டு கவுன்சிலிங் நடக்கிறப்ப பிஎஸ்என்ஏ காலேஜ் கிடச்சிடணும் அப்படின்னு பல பேர் நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு கல்லூரியில் முதன்மையான கல்லூரி இந்த பிஎஸ்என்ஏ கல்லூரி. இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இருக்கீங்களா? அப்போ ஏன் கை தட்ட மாட்டீங்க? உங்கள் காலேஜ் தானே, நீங்கள் நினைக்கலையா? சரி, ஓகே. நிறைய கல்லூரிகள்லேருந்து வந்திருக்கீங்க. வைகை இலக்கிய திருவிழா. பொதுவாகவே இந்த இலக்கியம் சார்ந்து பேசுகிறது அப்படின்றது நிறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, முதல்ல பேசின அந்த 2 மாணவர்களுக்கும் அனைவரின் சார்பிலும் நம்முடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா 2 பேருமே ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. மேடை கிடைப்பதே பெருசு, அதுவும் பெண்களுக்கு மேடை கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெருசு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இப்போ மாணவர்களுக்கு உங்கள் எல்லாருடைய நெருக்கடியும் பெரியவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா புரியும். எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும்.
அதுவும் இந்த ஃபஸ்ட்டு 3 ரோ உட்காந்துருக்கவங்க உண்மையாகவே பரிதாபத்துக்குரியவர்கள். ஒன்றும் பண்ண முடியல. ஃபோனும் பார்க்க முடியாது, நிமிர்ந்து உட்கார முடியாது, பக்கத்தில் பேச முடியாது. பின்னாடி இருக்கவங்களாம் லெஜண்ட்ஸ். அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க எப்படினாலும் உட்காந்துக்கலாம், என்னனாலும் பேசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். முன்னாடி இருக்க 3 ரோ இங்கேருந்து பார்த்தா தெரியல, கடைசியில் இருக்கிற ரோ தான் நல்லா தெரியுது. அதனால் அவங்களுக்கு தான் சிக்கல் அதிகம். இப்போ இலக்கியம் பற்றி பேசுகிற போது, என்ன இலக்கியம் எப்போ பாரு பேசிட்டே இருக்கீங்களே, கோல்டன் ஸ்பேரோ பாட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் பேசக்கூடிய எங்களை பார்த்து கேட்பீங்க. என்ன பெரிய வைகை இலக்கிய திருவிழா, எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கண்ணோட்டத்தோடு தான் உண்மையாகவே மாணவர்கள் பார்ப்பீர்கள். அப்படி தான் பார்க்கணும். என்ன அப்படி தான் பார்க்கணுமான்னு கேட்டால், உங்களுடைய வயதுக்கு இருக்கக்கூடிய அந்த துள்ளலோடு இளமையோடு தான் நீங்கள் இலக்கியத்தை அணுகணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடுவோன்னா, இலக்கியத்தை எங்கேயோ கொண்டு போய் தூரமாக வச்சுக்கிட்டு நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ கீழடி கீழடின்னு பேசினப்ப உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு கீழடின்னு சொன்ன உடனே நம்முடைய வரலாற்றை பறைசாற்றிய இடம் அப்படின்ற உணர்வு வந்துச்சு அப்படின்றவங்க தயவு செய்து கை உயர்த்தலாம். கேமரா எதுவும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணலை, பேராசிரியர்கள் உங்கள் பேராசிரியர்களும் பார்க்கல. உண்மையாக கை தூக்கணும். உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சி, உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறேன்னு நினச்சிக்கணும். சரியா? சூப்பர். இந்த கை தட்டாதவர்கள், கை தூக்காதவர்களுக்கு கை தட்டுங்க. எவ்வளோ உண்மையாக யதார்த்தமாக ஆமாம் இதுதான் நாங்கள், ஆமாம் இதுதான் நாங்கள் அப்படின்னு நம்ம ஒரு கட்ஸோட ஒரு விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம்ல, பிரதிபலிக்கிறோம்ல, அதை பிரதிபலித்தது தான் இலக்கியம். என்னவா இருந்தாங்களோ அதை அப்படியே பிரதிபலித்தார்கள். அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதை சொன்னாங்க, அவங்கக்கிட்ட என்ன பெருமை இருந்ததோ அதை சொன்னாங்க. அப்போ இலக்கியத்திடமிருந்து இன்றைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பை ஒப்பிட்டு பார்த்தால் இவர்களை தெரியுமா? தலைப்பே கொஞ்சம் முரணான வித்தியாசமான தலைப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்கள் ஊரில் என்னை யாராவது கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊர் திருவிழாவோ ஏதோ ஒன்று, அக்கா எங்கள் மாமாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் சென்னையில் எங்கள் சித்தப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரிந்த ஒருவர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த ஒருவர் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ எல்லோருக்கும் தெரிந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அறிவும் சாதனையும் இருந்தால் மட்டும்தான் அனைவருக்கும் தெரிந்தவராக ஒருவர் இருக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன திருத்தம். நான் தற்போது சைதாப்பேட்டையில் இருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர், நான் பிறந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி. தற்போது சென்னையில் வசித்து வருகிறேன். சொந்த மாவட்டத்தில், அதுவும் என்ன அப்படின்னீங்கன்னா பிஎஸ்என்ஐ காலேஜ், இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த அரங்கம் என்பது இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கவுன்சிலிங் 12th முடிச்சுட்டு கவுன்சிலிங் நடக்கிறப்ப பிஎஸ்என்ஐ காலேஜ் கிடச்சிடணும் அப்படின்னு பல பேர் நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு கல்லூரியில் முதன்மையான கல்லூரி இந்த பிஎஸ்என்ஐ கல்லூரி. இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இருக்கீங்களா? அப்போ ஏன் கை தட்ட மாட்டீங்க? உங்கள் காலேஜ் தானே, நீங்கள் நினைக்கலையா? சரி, ஓகே. இந்த நிறைய கல்லூரிகள்லேருந்து வந்திருக்கீங்க. வைகை இலக்கிய திருவிழா. பொதுவாகவே இந்த இலக்கியம் சார்ந்து பேசுகிறது அப்படின்றது நிறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, முதல்ல பேசின அந்த 2 மாணவர்களுக்கும் அனைவரின் சார்பிலும் நம்முடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா 2 பேருமே ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. மேடை கிடைப்பதே பெருசு, அதுவும் பெண்களுக்கு மேடை கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெருசு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இப்போ மாணவர்களுக்கு உங்கள் எல்லாருடைய நெருக்கடியும் பெரியவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா புரியும். எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இந்த ஃபஸ்ட்டு 3 ரோ உட்காந்துருக்கவங்க உண்மையாகவே பரிதாபத்துக்குரியவர்கள். ஒன்றும் பண்ண முடியல. ஃபோனும் பார்க்க முடியாது, நிமிர்ந்து உட்கார முடியாது, பக்கத்தில் பேச முடியாது. பின்னாடி இருக்கவங்களாம் லெஜண்ட்ஸ். அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க எப்படினாலும் உட்காந்துக்கலாம், என்னனாலும் பேசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். முன்னாடி இருக்க 3 ரோ இங்கேருந்து பார்த்தா தெரியல, கடைசியில் இருக்கிற ரோ தான் நல்லா தெரியுது. அதனால் அவங்களுக்கு தான் சிக்கல் அதிகம். இப்போ இலக்கியம் பற்றி பேசுகிற போது, என்ன இலக்கியம் எப்போ பாரு பேசிட்டே இருக்கீங்களே, கோல்டன் ஸ்பேரோ பாட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் பேசக்கூடிய எங்களை பார்த்து கேட்பீங்க. என்ன பெரிய வைகை இலக்கிய திருவிழா, எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கண்ணோட்டத்தோடு தான்
உண்மையாகவே மாணவர்கள் பார்ப்பீர்கள். அப்படி தான் பார்க்கணும். என்ன அப்படி தான் பார்க்கணுமான்னு கேட்டால், உங்களுடைய வயதுக்கு இருக்கக்கூடிய அந்த துள்ளலோடு இளமையோடு தான் நீங்கள் இலக்கியத்தை அணுகணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடுவோன்னா, இலக்கியத்தை எங்கேயோ கொண்டு போய் தூரமாக வச்சுக்கிட்டு நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ கீழடின்னு பேசினப்ப உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு கீழடின்னு சொன்ன உடனே நம்முடைய வரலாற்றை பறைசாற்றிய இடம் அப்படின்ற உணர்வு வந்துச்சு அப்படின்றவங்க தயவு செய்து கை உயர்த்தலாம். கேமரா எதுவும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணலை, பேராசிரியர்கள் உங்கள் பேராசிரியர்களும் பார்க்கல. உண்மையாக கை தூக்கணும். உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சி, உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறேன்னு நினச்சிக்கணும். சரியா? சூப்பர். இந்த கை தட்டாதவர்கள், கை தூக்காதவர்களுக்கு கை தட்டுங்க. எவ்வளோ உண்மையா யதார்த்தமா ஆமாம் இதுதான் நாங்கள், ஆமாம் இதுதான் நாங்கள் அப்படின்னு நம்ம ஒரு கட்ஸோட ஒரு விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம்ல, பிரதிபலிக்கிறோம்ல, அதை பிரதிபலித்தது தான் இலக்கியம். என்னவா இருந்தாங்களோ அதை அப்படியே பிரதிபலித்தார்கள். அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதை சொன்னாங்க, அவங்கக்கிட்ட என்ன பெருமை இருந்ததோ அதை சொன்னாங்க. அப்போ இலக்கியத்திடமிருந்து இன்றைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பை ஒப்பிட்டு பார்த்தால் இவர்களை தெரியுமா? தலைப்பே கொஞ்சம் முரணான வித்தியாசமான தலைப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்கள் ஊரில் என்னை யாராவது கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊர் திருவிழாவோ ஏதாவது ஒன்று, அக்கா எங்கள் மாமாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் சென்னையில் எங்கள் சித்தப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரிந்த ஒருவர் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த ஒருவர் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ எல்லோருக்கும் தெரிந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அறிவும் சாதனையும் இருந்தால் மட்டும்தான் அனைவருக்கும் தெரிந்தவராக ஒருவர் இருக்க முடியும். இந்த பணக்காரவங்களெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து ஊருக்கு போனால் அவர் பணக்காரனே தெரியாது. அவருடைய காரை வச்சு, அவரோட கோட் சூட்டை வச்சு, அவர் கையில் இருக்க காசை வைத்து குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அவருக்கு மரியாதை இருக்கும். அவரை விட இன்னொரு பணக்காரர் வந்துட்டார்னா இவர் அவருக்கு கீழே தான். இப்போ ஒன்று வேண்டாம், உங்களுக்கு உலகத்தில் தெரிந்த பணக்காரர்கள் யார்? 2 பேர் தான் டிஃபால்ட்டாக, அம்பானி அதானி. இப்போ இவங்க 2 பேரையும் இன்றைக்கு உலக பணக்காரர்கள்னு எப்போ வரைக்கும் சொல்லுவோம்? அவங்கள விட ஒரு பணக்காரர் அடையாளப்படுத்தப்படுகின்ற வரை அவர் பணக்காரர், அப்படி தானேப்பா? சரி, செம்ம அழகாக இருக்காங்கல்ல ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி என்ன சொல்லுவோம்னா, ஐஸ்வர்யா ராயை விடலாம் எவ்வளோ அழகானவங்க இருக்காங்க தெரியுமா, நம்ம ஊரில் பார்க்க சொல்லுங்கங்க, அவங்க நம்மளை கூப்பிடலைங்க அப்படின்ற மாதிரி. அழகு அப்படின்றதுக்கும் ஒரு எல்லை இருக்கும், இதை விட இது அழகுன்னு சொல்லி. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பணம் அப்படின்றது ஒருவரை விட ஒருவருக்கு அதிகமாகின்ற போது அதனுடைய மதிப்பு மாறும். அழகு அப்படின்றது பார்வையை பொறுத்தது, ஒருவருக்கு ஒருவர் அது மாறும். ஆனால் அறிவாளிகள் எந்த ஊருக்கு சென்றாலும் அவர்களுடைய அறிவின் பெயரால் மட்டுமே மதிக்கப்படுவார்கள். அந்த அறிவு தளத்திலிருந்து தான் நாம் இலக்கியத்தை அணுக வேண்டும். இப்போ அறிவுத்தளத்திலிருந்து எப்படி இலக்கியத்தை அணுகணும்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் எங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனையான்னு கேட்டால் நிச்சயமாக பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 6 நபர்களை பற்றி சொல்ல போகிறேன். 6 நபர்களை பற்றி எனக்கு நேரம் 45 நிமிடம்னு அழைப்புதலில் போட்டிருந்தாங்க. 45 நிமிஷமா அப்படின்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிடுறேன். சரியா? என்னால் அது மட்டும் தான் பண்ண முடியும். உங்களை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்னால் முடியாது. என்னால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா சீக்கிரம் முடிக்க முடியும். இப்போ இந்த 6 ஆளுமைகளை நான் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் ஒரு 3 ஆத்திச்சூடிகளை உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த ஆத்திச்சூடியை நான் இந்த 40 நிமிடம் முடிச்ச கேட்குறப்போ யாராவது ஒருவரோ இருவரோ அல்லது 3 பேரோ அந்த 3ல் இன்னைக்கு எது சரியாக இருக்கும்னு சொல்லணும். இது என்ன, நீங்கள் கேட்குறப்பே ஆரம்பத்திலே கேள்வியோடு ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால், நான் மட்டுமே பேசிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனசில் எதுவுமே நிற்காது. என்னுடைய நோக்கம் என்பது உங்கள் இடத்தில் இல்லை, எந்த பிள்ளைகள்கிட்ட போனாலும், குழந்தைங்க கிட்ட போனாலும், கல்லூரி மாணவர்கள் கிட்ட போனாலும், நாம் சென்ற பிறகு ஏதாவது ஒரு செய்தியாவது உங்கள் மனசில் இருக்கணும். அதானேப்பா, சென்னையிலேருந்து வந்திருக்கேன், சும்மா போக முடியாதுல்ல, அதனால் ஏதாவது ஒரு செய்தியாவது உங்களுடைய மனதில் இருக்கணும். இப்போ அந்த 3 ஆத்திச்சூடி, முதல்ல ஔவையார் சொன்னது தொன்மை மறவேல் அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பாரதியார் சொன்னார் தொன்மைக்கு அஞ்சேல் அப்படின்னாரு. என்ன சொன்னார்? அஞ்சேல். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார் தொன்மை மாற்று. என்ன சொன்னார்? சரி, 3 பேர், ஔவையார், பாரதியார், பாரதிதாசன். தொன்மை மறவேல், தொன்மைக்கு அஞ்சேல், தொன்மை மாற்று.
இந்த மூன்றையும் இறுதியாக நான் கேட்பேன். இந்த ஆளுமைகளெல்லாம் சொன்ன பிறகு இந்த 3 வார்த்தையில் இன்றைக்கு எது நமக்கு பொருந்தி போகும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சரி, இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கவங்க? பொறியியல் படிக்கக்கூடியவர்கள். ஓகே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்? சூப்பர். சரி, ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியர் 3 பேர் தான் இருக்கீங்க. ஓகே. ஆர்ட்ஸில் என்ன மேஜர் இருக்கீங்க? சும்மா ரேண்டமாக சொல்லுங்கள். இங்கிலீஷ் இருக்கீங்களா? காமர்ஸ் இருக்கீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கீங்க? வேறு? கெமிஸ்ட்ரி, பிபிஏ, ஃபிசிக்ஸ். தான் கேட்குது, ஒன்றும் கேட்கல. சரி, டன். இப்போ இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, நான் வெளியே வந்து ஓவிய அப்படியே இந்த நான் கேள்வி கேட்டு முடித்தோன்னே என் லைனுக்கு வந்துடணும், சரியா? வெளியே வந்து ஓவிய புகைப்படங்கள், கண்காட்சிகள்லாம் வச்சுருந்தீங்க. அந்த புகைப்படங்களெல்லாம் பார்த்து விட்டு உள்ளே வர்றப்ப எனக்கு முன்னால் ஒரு சிறப்பு விருந்தினர் பேசிகிட்டு இருந்தார்ல, அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இந்திய அளவில் அல்ல உலக அளவில் புகழ்பெற்ற திருவள்ளுவர் உண்மையாகவே இப்படி தான் இருந்தாருன்னு திருவள்ளுவரை உள்ளபடியே அடையாளப்படுத்தியதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஓவியர் ஐயா ட்ராட்ஸ்கி மருது அவர்கள் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார், சரியா? ஏன் ஓவியர்னு உடனே அவரை பற்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன்னா, கடவுளை படைத்தது யார் அப்படின்ற கேள்விக்கு நம்ம யார்கிட்டையும் பதில் கிடையாது. ஆமாம் தானே? கடவுள் தான் நம்மளை படைச்சாரு, நீங்கள் என்ன கேள்வியை குதர்க்கமாக கேட்குறீங்க அப்படின்னு. கடவுளை படைத்தது யார் அப்படின்னு நமக்கு தெரியாது. படைப்புன்னு நான் சொல்கிறது ஃபோட்டோஸ், அந்த ஓவியம், இதெல்லாம். முதலில் கடவுளுக்கு உருவம் கொடுத்தது யார் அப்படின்னு நம்ம தேடி போனோம்னா ஐயா சொன்ன வரலாறுலாம் வரும். ஆனால் தந்தை பெரியார் சொன்னார், கடவுளை படைத்தது ஓவியர்கள் தான் அப்படின்னு சொன்னார். ஓவியர்கள் தானே அதற்கான உருவங்களை கொடுக்கிறார்கள்னு. அப்படி உங்களுடைய ஓவியங்களும் ரொம்ப சிறப்பாக அழகாக இருந்தது. அதில் எனக்கு 2 கேள்வி, சந்தேகம். வரைஞ்சவங்க பேரெல்லாம் நான் ஒரு 5 பேர் 6 பேரை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு தெரியும் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் அந்த குழந்தைகளை தனியாக பேர் சொல்லி கூப்பிட்டேன்னா ஒரு சங்கடம் இருக்கும். அதனால் நான் பொதுவாக கேட்குறேன், தமிழ் கலாச்சாரத்தை பற்றி நிறைய படங்கள் இருந்தது. ஒருவேளை உள்ளே வரப்போ பார்க்கலன்னா வெளியே போகிறப்ப ஆர்வம் இருக்கவங்க பார்த்துட்டு போகணும். இந்த தமிழ் கலாச்சாரம்னு சொல்கிறோம்லப்பா, அது என்ன, யாரெல்லாம் அந்த கலாச்சாரத்துக்குள்ளே இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாராவது ஒரு 2-3 பேர் பதில் சொல்லுங்கள். எழுந்து நின்று துணிச்சலோடு தைரியத்தோடு சொல்லலாம். முதலில் எழுபவருக்கு தான் உள்ளபடியே தைரியம் அதிகம். அடுத்தடுத்து எழுந்திருச்சிருவோம். இந்த முதலில் துணிச்சலோடு எழக்கூடிய அந்த மாணவர் யார் அப்படின்றத இந்த அரங்கம் பார்க்க இருக்கிறது. சூப்பர், கை தட்டுங்க. சொல்லுங்க தோழர். மைக் சத்தமாக சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். சூப்பர். டன், சூப்பர், கை தட்டுங்க. வேறு யாராவது சொல்லணுமா? ஒரு சின்ன விஷயம், அவங்க எழுந்து நின்றதுக்கும் அவங்க பதில் சொன்னதுக்கும் தான் கைத்தட்டல். அவங்க சொன்ன கருத்தில் நமக்கு மாறுபாடு இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அவங்க எழுந்து நின்று சொன்ன பதிலுக்கு கைத்தட்டல். 2வது யாராவது? தம்பிங்க சொல்லுங்க, நீங்களாம் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. தமிழ் கலாச்சாரம்னா என்ன? நீங்கள் எதனாலும் சொல்லலாம், தப்பாக கூட சொல்லலாம். சரி, தயாராக இல்லை யாரும்? வேறு யார் தயாராக இருக்கீங்க? அந்த தோழர் எழுந்திருக்கிறீங்களா தம்பி? எழுந்துறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காந்துட்டே கூட மைக்கில் சொல்லலாம். சும்மா இருந்த சரி, சொல்லுங்கள் தோழர், சொல்லுங்கள் சொல்லுங்கள். சூப்பர், டன், கை தட்டிடுங்க.
அவர்களுடைய சிந்தனைக்கும் நமக்கும் மாறுபாடு இருக்கலாம், ஆனால் அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்ததை நமக்கு கடத்தி இருக்கிறார்கள். தோழர் சொல்லுங்க. ம் ம் சூப்பர், டன். பண்பாட்டு திருவிழாக்கள், ஓகே. கைத்தட்டிருங்க. 3 பேர் பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் கேட்டு நேரத்தை வீணடிக்க நான் விரும்பலை, அதனால் நான் நேரடியாக பதிலுக்கு போயிடுறேன். அவங்க சொன்ன எல்லாமே சிறப்பானது, சரியானது, மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நம்ம சொன்னோம்ல ஒரு செய்தி, விருந்தோம்பல், எல்லாருக்கும் உணவு கொடுத்தோம், பண்பாட்டு திருவிழாக்கள் நம்மக்கிட்ட இருந்தது, கலைகள் நம்மக்கிட்ட இருந்தது, அறிவு சார்ந்தவர்களாக நம்ம இருந்தோம்னு சொல்லி இவங்க சொன்ன ஏதாவது ஒரு பதிலில் உங்களுக்கு கண்ணை மூடி நினச்சி பார்க்குறப்ப, இல்லை கண்ணை திறந்துட்டு கூட நினச்சி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படி நினைக்கிறப்ப ஒரு சேலை கட்டிட்டு ஒரு பெண் வந்து நெற்றியில் குங்குமத்தோடு, திருநூறோடு, அல்லது சிலுவையோடு, அல்லது புர்காவோடு, ஏதாவது ஒரு மத அடையாளத்தோடு உங்கள் கண்ணு முன்னாடி நினைவுக்கு வந்தாங்களா? வர மாட்டாங்க. ஏன்னா தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் நீங்கள் கீழடின்னு சொல்கிறப்ப, கீழடியை தோண்டி 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 இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு தோண்டினாலும் கடல்லையே இல்லைன்ற மாதிரி ஜாதியும் மத அடையாளங்களும் தமிழர் வாழ்வியலில் அடையாளமாக, எச்சங்களாக கிடைக்கவே இல்லை. ஆனால் நம்ம எங்கேயோ கேட்டதை வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு படத்தில் கேட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆள போகிறான் தமிழன்ன உடனே நெத்தியில் குங்குமம், திண்ணூரெலாம் ஞாபகம் வந்து தமிழ் கலாச்சாரம்னு சொன்ன உடனே வரிசை கட்டிட்டு, பெண்களுக்கு பட்டுப்புடவை கட்டி, நெத்தியில் மத குறியீடுகளை வச்சு விட்டு இந்துக்களாக மட்டுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வராங்க. ஆனால் தமிழர்கள் என்பவர்கள் இன்றைக்கு நமக்குள் பல மதங்கள் இருக்கலாம், பல மத நம்பிக்கைகள் இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் தமிழர்கள் என்றால் மனிதர்களாக மட்டுமே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்றது நம்ம நினைவுக்கு வரணும். நம்ம ஆள் மனதில் நமக்கு முன்னாடி தலைமுறைக்கு அது வரலன்னா நம்ம பிரச்சனை கிடையாது, நம் தலைமுறைக்கு அதுதான் வரணும். அப்படி வர்றப்ப தம்பி அழகாக சொன்னார், அறிவுபூர்வமாக இருந்தாங்க. உண்மை, அவர்களுடைய வாழ்வியலுக்கு எதெல்லாம் அறிவோ அந்த அறிவோடு இருந்தார்கள். முன்னோர்கள் ஒன்று முட்டாள் இல்லைன்னு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பார்த்துருப்போம். உள்ளபடியே முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது. அவங்கவுங்க காலத்துக்கு என்ன அறிவு செழிவு இருந்ததோ, அவர்களுடைய அறிவியல் எவ்வளவோ, அவங்களுடைய தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்துருந்துச்சோ அந்த அறிவோடு இருந்தாங்க. ஆனால் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஏஐ டெக்னாலஜி வந்த பிறகு கூட அவங்க என்ன யோசிச்சாங்களோ அதுலேருந்து இம்மி அளவு கூட நான் அதிகமாக யோசிக்க மாட்டேன்னு சொன்னால் முன்னோர்கள் முட்டாள் இல்லை, நாம் முட்டாளாகவே இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிச்சா? அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு அறிவை விரிவு செய்யணும். இப்போ அறிவை விரிவு செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி வரும், அறிவாக இருந்திருக்கோம், வீரம் செறிந்தவர்களா தமிழர்கள்? ஆமாம். எங்கே போய் பார்த்தோம்? ஜல்லிக்கட்டில் போய் பார்த்தோம். சரி, டன். இப்போ ஒரு கேள்வி, அந்த கேள்வி சரியா தவறா என்பதை உங்கள் பார்வைக்கு வைத்து விடுகிறேன். இந்த வீரம் அப்படின்றதுல காட்சிப்படுத்துகின்ற போது வெளியில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மட்டுமல்ல, எதுவாக இருக்கலாம். காளையை போய் ஒரு பெண் அடக்குகின்ற படத்தை எங்கேயாவது பார்த்துருக்கோமா? எப்படி அடக்க முடியும்? பொம்பளை பிள்ளை போய் எப்படி காளையை அடக்க முடியும்? முடியாதுல்லப்பா. முடியுமா முடியாதானே நமக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு அப்படி ஒரு கான்செப்டே தெரியாது. அப்போ உள்ளபடியே நம்ம எதை யோசிக்கணும்னா, அறிவில் சிறந்தவர்கள் தமிழர்கள்னு சொன்னால் அந்த அறிவு அன்றைக்கு பொதுவானதாக இருந்தது, பொதுமைப்படுத்தப்பட்டு இருந்தது. இன்னார் படிக்கலாம், இன்னார் படிக்கக்கூடாது, இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க காலேஜுக்கு வரலாம், இவங்க வரக்கூடாது, இந்த பாலினம் அறிவோடு இருக்கலாம், இந்த பாலினம் அறிவில்லாமல் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. எல்லோருக்கும் ஆனதாக அறிவு பொதுமைப்படுத்தப்பட்டு இருந்தது. சரி, இந்த அறிவு பொதுமைப்படுத்தப்பட்டு இருந்ததுன்றதுக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்குது உங்கள்கிட்ட, என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கணும்ல, என்ன சான்று இருந்தது அப்படின்னு கேட்கணும்ல. நீங்கள் நினச்சிக்க கூடாது என்ன வைகை திருவிழா இந்த அக்கா வந்து ஆங்கில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு. எந்த வார்த்தை சொன்னால் மக்களுக்கு புரியுமோ அந்த வார்த்தையில் பேசுவதில் தவறில்லை என்று நினைக்கக்கூடிய ஆள் நான். அதனால சொல்கிறேன், ஏன்னா உங்ககிட்ட வந்துட்டு நான் பாட்டு இந்த பொருண்மையில் பேச போகிறேன் அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு புரியும்? காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்தவங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நான் போயிட்டு ப்ராடக்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் தெரியும். என்ன பொருண்மையில் பேச இருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னா அக்கா நீ சீக்கிரம் இறங்குக்கா அப்படின்றீங்க. அதனால் நான் சொல்கிறேன்,
எவிடன்ஸ் வேணும், சான்று வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்ககால இலக்கியத்தில் பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பெண்பார் புலவர்கள் இருந்தாங்கன்றதுல சந்தேகங்கள் இருக்குது. அது 30, 35, 37. இப்போ எல்லாருக்கும் பொதுவாக ஒன்று வச்சுக்கலாம், ஏறக்குறைய 40 பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அறிவு பொதுமைப்படுத்தப்படாமல் இருந்திருந்தால், அறிவு பொதுவாக இல்லாமல் இருந்திருந்தால் அத்தனை பெண்பார் புலவர்கள் உருவாகி இருப்பார்களா? சரி, உருவான பெண்பார் புலவர்கள் என்ன எழுதுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆண் தோழர்கள் இருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாமே நீங்கள் இவங்க பெண்ணுரிமை பேசுகிறாங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், எப்போ முடிப்பேன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் யாரை நினச்சிட்டு கேட்கணுன்னா, பெரியார் சொன்னார், நான் பேசக்கூடிய பெண்ணுரிமை சிந்தனைகளை உங்கள் மனைவிமார்களை நினைத்து கொண்டு கேட்காதீர்கள். இன்னைக்கு இருக்க உங்களுக்கு சொல்லணும்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சிக்கிட்டு கேட்கக்கூடாது, உங்களுடைய தாயையும் சகோதரியையும் செல்ல மகளையும் நினைத்து கொண்டு கேளுங்கள். ஏன்னா மனைவியை நினச்சிட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா அடிமையாக இருக்க வரைக்கும் தான் நமக்கு வேலை, அந்த அம்மாவுக்கு உரிமையெல்லாம் வந்துட்டா அப்படின்னு யோசிப்போம். அதனால் நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் உங்கள் சகோதரிகளையும் உங்கள் தாயையும் வருங்காலத்தில் வர இருக்கக்கூடிய உங்கள் செல்ல மகளையும் நினைத்து கொண்டு கேட்கணும். சரி, இவங்கெல்லாம் எதை எழுதுனாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் மேடைக்கு வந்தேன்ல, நான் மேடைக்கு வருகின்ற போது ஆண்கள் நடந்து வருகின்ற போது அவங்களுக்கு எந்த விதமான உடல் கூச்சமும் இருக்காது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, மேடையை பார்த்து அச்சம் இருக்கும். மேடையை பார்த்து பல மனிதர்களுக்கு அச்சம்தான். கீழே வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, மைக்கு கிட்ட வந்தோடனே வாயெல்லாம் டைப் படிக்கக்கூடிய ஆட்களையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது மேடையின் மீதான அச்சம். தங்கள் உடல் மீது ஆண்களுக்கு கூச்ச உணர்வு இருக்காது. போல்டாக வருவாங்க, நிமிர்ந்து வருவாங்க, தைரியமாக வருவாங்க. பெண்களுக்கு நம்மை அறியாமையிலே நம்மளுடைய உடலின் மீது கூச்சம் இருக்கும். கூச்ச உணர்வோடு தான் வருவோம், கூச்ச உணர்வோடு பேசுவோம், கீழே குனிஞ்சுக்கிட்டே வருவோம். என்னன்னே நமக்கும் புரியாது, எதுக்குன்னே தெரியாமல் வளர்ந்துருப்போம். ஆனால் அன்றைக்கு இருந்த சங்ககால புலவர்கள், பெண்பார் புலவர்கள் தங்கள் உடலை பற்றி மிக தைரியமாக வெளிப்படையாக எழுதியிருக்கிறார்கள். தங்களுடைய காதல் உணர்வை பற்றி பதிவு செய்திருக்கிறார்கள், தங்களுடைய ஆசைகளை பற்றி பதிவு செய்திருக்கிறார்கள். ஐயோ, இதை எழுதிட்டோம்னாலே நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களே அப்படின்ற கருத்துகள் அந்த பெண்களை எந்த வகையிலும் அச்சப்படுத்தவே இல்லை. அப்போ தன்னுடைய உடலையும் காதல் உணர்வையும் காம உணர்வை பற்றி மட்டும்தான் எழுதினார்களான்னு கேட்டால் கிடையாது. புறநானூற்றில் வீரத்தை பற்றியும் அந்த பெண்பார் புலவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ வீரத்தை பற்றி எழுதணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய சிந்தனையை விரிவுபடுத்தி யோசிச்சு பாருங்க. அந்த இடத்தில் நின்று அதை பார்த்து எழுதுவதுன்றது ஒன்று, அந்த இடத்தில் நிற்காமலேயே அதை பற்றி எழுதுவதுன்னு ஒன்று, அந்த இடத்தில் நின்று வீரத்தோடு சண்டையிட்டு அதை பற்றி எழுதுவதுன்னு ஒன்று. இந்த மூணில் பெண்பார் புலவர்கள் யாராக இருந்தார்கள் என்பதை நீங்கள் தேடி வாசிக்க வேண்டும். ஒருவேளை புறநானூற்றில் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது, தன்னுடைய கணவன் போரில் மறைந்த பிறகு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, மகன் அனுப்பி விடுவாங்க. மகன் செத்துட்டாருன்னு உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வந்தவர் என்ன சொல்லிடுவார், உங்களுடைய மகன் பின்னாடி முதுகில் குத்துப்பட்டு இறந்திருக்கிறாருன்னு சொல்லிடுவாங்க. ஐயையோ, என்னுடைய மார்பிள் பால் குடித்து புறமுதுகிட்டு ஓடியா என்னோட பையன் செத்து போனா, அவன் நெஞ்சில் குத்து வாங்கி செத்துருந்தானா தான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த போர்க்களத்துக்கு போய் பார்க்குறப்ப சொன்னவர் சொன்ன செய்தி தவறாக வந்துருச்சு. உண்மையாகவே நெஞ்சில் அடிபட்டு குத்துப்பட்டு தான் அந்த வீரன் மறைந்ததாக செய்தி வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணியலாளர்கள் எந்த தளத்திற்கு வந்திருக்கோன்னு சொன்னால், கணவன் மறைந்த பிறகு என் வீட்டில் கணவன் மறைந்தால் என்ன, மகனை அனுப்புகிறேன் என்று சொன்ன வீர பெண்மணி அப்படின்னு எழுதுகிறோம்ல, கணவன் இறந்தால் என்ன, நானே போருக்கு வருகிறேன் என்று ஏன் அந்த பெண்களால் சொல்ல முடியாமல் போனது, எது தடுத்தது என்ற கேள்வியோடு தான் இன்றைக்கு இலக்கியத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அணுகிறாங்க. இல்லைங்க, இது வரட்டுத்தனமானது, எப்படி பெண்கள் போருக்கு போயிருக்க முடியும், நம்மளுடைய உடல் வாகை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி சண்டை போட்டிருக்க முடியும் அப்படின்ற கேள்விக்கு தான் நான் முதல் ஆளுமையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அந்த ஆளுமைகளுடைய தனித்தனியான பெயர்கள் நம்ம கணக்குக்கு வரல. அந்த பெண்கள் யாராக இருந்திருக்கிறார்கள்னா அவருடைய பெயர்கள்
அமேசஸ் என்று அறியப்பட்டிருக்கிறது உலக அளவில். அமேசஸ்னா யாரு அப்படின்னா, அமேசான் தெரியும்லப்பா, ஆப் என்னன்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வேற காடு, பறந்து விரிந்த பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் முழுவதுமாக அடங்கி இருக்கக்கூடிய அமேசான் காடு. அந்த அமேசான் காடுகளை பற்றி நீங்கள் வரலாற்றில் சும்மா போய் வாசிச்சிங்கன்னா அவ்வளவு அதிசயமாக இருக்குது. நம்ம உள்ளே போகிறப்பயே ஒரு அவதார் பார்ட் 3 பார்ட் 4 பார்த்த மாதிரி இருக்குது. அந்த அமேசான் காடுகளில் இருந்த அந்த பெண்கள் மிக நீண்ட உயரத்தோடு நல்ல உடல் வலிமையோடு இருந்திருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும் செய்தின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஒரு செய்தி என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, அங்கு வாழ்ந்த சில பெண்களுடைய பெயர்கள் அமேசஸ் அப்படின்னு இருந்திருக்கு. அமேசஸ்னா என்னன்னா, மேசஸ் அப்படின்னா மார்பு. நமக்கு தமிழில் தெரியும். அப்படின்ற சொல் எதை குறிக்கிறது? இல்லை அப்படின்றத குறிக்கிறது. அல்லனா ஏ அப்படின்றது ஒன்னே குறிக்கிறது. அந்த அமேசஸ் அப்படின்ற பெண்களுக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, ஒற்றை மார்புடைய பெண்கள். எப்படி ஒற்றை மார்புடைய பெண்கள்னா, நான் இந்த செய்தியை சொல்லுகிற போது தான் தம்பிகளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளை நினைத்து கொள்ள சொன்னேன். அந்த பெண்கள் வீரம் செறிந்தவர்களாக வில்லையும் அம்பையும் வைத்து உணவுக்காகவோ சண்டை செய்யக்கூடிய வலிமை வாய்ந்த பெண்கள். அப்போ அவங்க வில்லை வச்சுக்கிட்டு அம்பை இழுக்கிறப்ப இந்த ஒற்றை மார்பு தடையாக இருக்கிறது என்று வெட்டி வீசுவதற்கு துணிந்திருக்கிறார்கள். ஒற்றை மார்போடு அந்த பெண்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இன்னைக்கு சொல்கிறப்ப நமக்கு முகம் சுளிக்கிறோம்ல, ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்க, அப்படி வீரம் செறிந்தவர்களாக இருந்த பெண்கள் இன்றைக்கு அடக்கம், ஒடக்கம், வேற என்ன, அமைதி, தன்மை, அதிர்ந்து பேசினோம்னா அடங்காப்பிடாரி, படிச்சுட்டு பேசிட்டோம்னா படித்த திமிரு, வேலைக்கு போன பிறகு மூச்சு விட்டுட்டோம்னா கை நிறைய சம்பாதிக்கிற கொழுப்பு. அப்போ என்னங்க நாங்கள் பண்ணுறது? மூச்சு கூட விடக்கூடாது. சத்தமாக சிரிச்சிட்டோம்னா கலக்குன்னு சிரிக்காத, சோகமாக இருந்தோம்னா இப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வந்தோம்னா வீடு உருப்பிடுமா? அழுதம்னா விளங்கின மாதிரி தான். என்னதாயா பண்ணுறது? சிரிக்க வேணாம், சோகமாக இருக்க வேணாம், அழுக வேண்டாம், என்னதான் பண்ணுறது வாழ்க்கையில் அப்படின்றப்ப தான் இப்படியான பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு செய்தி. ரெண்டாவது முக்கியமானது, நம்முடைய முதல் தமிழ் இலக்கண நூல் எதுப்பா? தொல்காப்பியம். மகிழ்ச்சி. தொல்காப்பியத்தில் நிறைய செய்திகள் இன்றைக்கு தமிழரோடு வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடியதாக, ஓர் உயிரி, ஈருயிரி, இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய அத்தனை தகவல்கள் இருக்கிறது, மாற்று கருத்தே கிடையாது. அதில் ஒரு சொல்கிறாங்க, பெண்கள் போருக்கு தகுதியானவர்கள் அல்ல, பெருமையும் உரணும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் அது உண்மையாக இருந்திருக்கலாம். ஏன்னா இலக்கணம், இலக்கியம்ன்றது என்ன? அன்றைக்கு பார்ப்பதை பிரதிபலிப்பது, ஆமா தானே? அப்போ அன்றைக்கு இருந்ததில் அது தவறே கிடையாது. அப்போ பெருமையும் உரணும் பெண்களுக்கு இல்லை, மகடுவுக்கு இல்லை, பெண்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அது உண்மையா அப்படின்றதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கிரேக்க நாடு, நிறைய பேர் லிட்ரேச்சரில் படிச்சிருப்பீங்க, இல்லைனாலுமே கிரேக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் அதிகமாக உயிர்கள் எதற்கு பலியானதுன்னு கேட்டிங்கன்னா, போர்களில் தான் அதிக உயிர்கள் பலியானது. நோய் வந்து நம்ம செத்ததை விட போரில் செத்தது தான் அதிகம் உலக அளவில். அப்போ கிரேக்க நாட்டின் மீது படையெடுத்து வராங்க. இந்த கிரேக்க நாடு ஒரு கட்டத்தில் அவங்களுடைய எல்லா விதமான வாய்ப்பையும் இழந்து அடிமையாகிறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ அடிமையாக தயாராக இருக்கிறப்ப ஏதென்ஸ் நாடு, ஏதென்ஸ் நகரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் 9th 10th +1 +2லலாம் ஆங்கிலத்தில் படிச்சிருக்கலாம். ஏன்னா ஏதென்ஸ் நகரம் அப்படின்றது மிக புகழ்பெற்ற பழமை பொருந்திய ஒரு நகரம். அந்த ஏதென்ஸ் நகரத்தையும் எதிராட்கள் வந்து கைப்பிடிச்சிடுறாங்க, கையகப்படுத்திடுறாங்க. சரி, வேறு என்ன இருக்குது அப்படின்றப்ப அவங்க நடந்து வருகிறப்ப சலாமிஸ் என்ற இடத்துக்கு வராங்க. நல்லா கேட்டுக்கங்க, ஒரு நாடு அதனுடைய எல்லா விதமான வாய்ப்பையும் இழந்து நிற்கின்ற போது அடிமையாகிறது தான் அதோடைய அடுத்த கட்ட வாய்ப்பு, வேற வாய்ப்பே கிடையாது. அந்த கிரேக்கத்தில் ஒருவர் இருக்கிறார். அவரை ஒருவர்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, பின்னாடி அவர் யாருன்றதை சொல்கிறதுக்காக. அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. அந்த மகளுடைய பெயர் ஹெட்னா. இந்த தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய நீச்சல் தெரிந்த நீச்சல் நிபுணர்னே அவரை சொல்லலாம். அவ்வளவு வாய்ப்பை பெற்றவர். கதை தானே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாக நடந்தது, கதை மாதிரி சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாருன்னா, அந்த அப்பா இந்த பொண்ணு ஹெட்னாவுக்கு 10 வயசுலேருந்து நீச்சல் கற்றுக் கொடுக்குறாரு.
பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க கூடாதுன்றது நம்ம ஊருக்கு வந்த வாய்ப்பு மட்டும் கிடையாது, உலகத்தில் பல நாடுகள் அப்படி தான் இருந்திருக்கு. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குற அப்படின்னு எல்லாருமே கேட்டிருக்காங்க. அதை மீறி இவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இப்போ கிரேக்க நாட்டில் போர் நடக்கிறது, ஏதென்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. அடுத்து சலாமிஸ் அப்படின்ற பகுதியை பிடிச்சிட்டாங்கன்னா கிரேக்கம் ஒட்டுமொத்தமாக அடிமையாக இருக்கிறது. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் தாங்க முடியல. என்னது, நம்ம வாழ்ந்த பகுதி, நம்ம பிறந்த இடம், இந்த கிரேக்கத்தை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி இரவோடு இரவாக என்ன பண்ணுறாங்கன்னா, கடற்படை தாக்குதலுக்காக எதிர நாட்டினர் தயாராகிறப்ப இந்த பொண்ணை அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. 10 மைல் கீழே போய் கடலுக்கு அடியில் புயல் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கப்பல்களை எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்கல்ல நிற்கிறதுக்காக, அந்த கட்டி வைக்கப்பட்ட கப்பல்களுடைய கயிறுகளை கடலின் அடி ஆழத்திற்கு சென்று அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து வெட்டி விட்டுறாங்க. வெட்டி விடுறப்ப காலையில் வந்து எதிர்நாட்டினர் பார்க்கிற போது ஒரு கப்பலும் இன்னொரு கப்பல் மீது மோதி நிலை தடுமாறி அந்த போரில் கிரேக்கம் வெற்றி பெறுகிறது. கிரேக்கம் அடிமையாகாமல் தப்பிக்கிறது. இப்போ இதில் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, ஹெட்னாவுக்கும் அவருடைய தந்தைக்கும் அந்த பகுதியில் சிலை வைத்திருக்கிறார்கள். இப்போ யோசிச்சு சொல்லுங்க, பெண்கள் வலிமையற்றவர்கள் என்ற வாதம் என்ற வார்த்தை சரியானதா அல்லது இந்த சமூகத்தினுடைய கற்பிதமா? அப்ப ஹெட்னாவை பார்த்து நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஹெட்னாவை நமக்கு தெரியுமா? இதற்கு முன்பு நான் சொன்ன அமேசஸை நமக்கு தெரியுமா? ஓகே, இவங்கெல்லாம் நமக்கு தெரியாது, ஏன்னா அவர்கள் உலக நாடுகளில் இருந்தவர்கள். அப்படியே வாங்க, சரிங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, வீரம் அறிவு இதெல்லாம் அப்போ இருந்துச்சுங்க, இடையில ஏதோ ஒரு கேப் விழுந்துருச்சு, பொம்பளை பிள்ளைங்க மூளையெல்லாம் போய் அடகு வச்சிட்டோம் போல அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் எப்படி எழுதுனாங்க? அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம். நான் போகிற இடம் எல்லாத்துலேயும் கேட்பேன், அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அறிவை அடகு வச்சிட்டாங்களா? அம்மா கிட்ட அன்பை தான் வாங்க முடியும், அப்பா கிட்ட தான் அறிவை வாங்க முடியும். இதெல்லாம் அன்றைய காலகட்டத்திற்கு சரியாக இருந்திருக்கலாம். அப்போ எழுத்துக்களையும் இலக்கியத்தையும் மறுவாசிப்பு செய்ய வேண்டும். மறுவாசிப்பு செய்யக்கூடியதை அனைவருக்குமானதாக மாற்ற வேண்டும். சரி, இதெல்லாம் எழுதுனது யாருங்க? பொம்பளை பிள்ளை வேலையே பிள்ளை பெறக்கூடிய இயந்திரம்னு யார் எழுதுனான்னு கேட்டால் பெண்களே எழுதிக்கிட்டாங்க. ஆண்கள் எழுதியிருந்தா கூட சரி, அவங்க நம்ம மேலே கடுப்பு கோபம் பொறாமை உணர்ச்சியில் எழுதுனாங்கன்னா அவங்க பங்குக்கு அவங்க எழுதி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இதை யார் எழுதுனான்னு கேட்டிங்கன்னா, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கின் கடனே எழுதினவங்க சங்ககால பெண்பால் புலவர் பொன்முடியார். பொன்முடியான்ற பெண்பார் புலவர் அவருடைய கடனா என்ன சொல்கிறாங்க, அவங்க வேலையை என்ன சொல்கிறாங்க? ஈன்று புறந்தறுதல். 10 மாதம் சுமந்து பெற்று கொடுக்கறது என் வேலை, அவரை அறிவாளி ஆக்கிறது அவங்க அப்பா வேலை. அவர் ஒன்றுமில்லாமல் போயிட்டாருன்னா எப்படி வளர்த்துருக்கா பாரு பிள்ளையன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். அவர் நல்லா வளர்ந்துட்டாருன்னா அப்பா மாதிரி எப்படி வளர்ந்துருக்கான் பாரு அப்படின்னு கிரெடிட்டை அவங்க எடுத்துக்கலாம். அப்போ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி எழுதுகின்ற நேரத்தில் தான் அறிவை விரிவு செய்வதற்கு பெண்கள் எவ்வளவு பெரிய முயற்சிகளை இந்த சமூகத்தில் எடுத்திருக்கிறார்கள் என்று 3ஆவதாக ஒரு பெண்ணை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். நான் இப்போ சொல்லுவேன், அவங்க யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் அவங்க இவங்கன்னு, இவங்க தமிழ்நாட்டுக்காரவங்களை பற்றி நான் சொல்லுவேன். ஒரு 4 ஆப்ஷன் சொன்ன உடனே நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்க முடியுதான்னு நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, மிக கொடுமையான, இப்படிலாம் நடந்திருக்குமா, தமிழர்கள் கீழடின்னு சொல்கிறோம், இவ்வளவு நாகரிகம்னு சொல்கிறோமே, தேவதாசி என்ற ஒரு முறை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்துச்சா அப்படின்றவங்க ஒன்று. 4ஐயும் சொல்லி முடிச்சிடுறேன், சில பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க, சில பேருக்கு தெரியணும்ல. அந்த தேவதாசி முறை ஒழிப்புக்காக களத்தில் நின்று போராடியவர். 2வது, அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவதாசி சமூகத்திலேயே பிறந்தாலும் அதை விட்டு வெளியே வந்தவர். 3வது, அவங்களுக்கு பாலில் விஷம் கலந்து கொடுத்த போது கூட விஷம் கலந்த பால் என்று தெரிந்தும் யார் செய்தார்களோ அவர்களையும் சேர்த்து திருத்த நினைத்தவர். 4வது க்ளூ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூந்தல் தான் பெண்களுக்கு அழகு அப்படி இப்படின்னு சொன்னப்ப அதை மொத்தமாக வெட்டி விட்ட பிறகு இனிமேல் இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு மறைகின்ற வரை கிராப் தலையோடைய இருந்தவங்க. யார்ப்பா? யாரு? கலைஞரோ காமராஜரோ அப்படின்ற மாதிரி என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்கப்பா, தப்பாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது.
எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது 5 விஷயம் செஞ்சு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிய போகிறது கிடையாது. அதனால் சொல்லுங்கள். முத்துலக்ஷ்மி ஒரு பதில், அது சரியா இல்லையான்றதை சொல்கிறேன். தோழர் பதில் சொல்ல எழுந்தீங்களா இல்லை சும்மா எழுதிங்களா? சரி சரி சரி. வேற இந்திரா காந்தியா? சரி. மாணவர்கள் மட்டும். சரி, நானே சொல்லிடவா? நம்ம நேரம் கடத்த வேணாம், ஏன்னா இன்னும் 3 ஆளுமைகளை உங்கள்கிட்ட நான் சொல்லணும். சரி, யாருன்னு கேட்டிங்கன்னா முத்துலட்சுமி அவர்கள் தேவதாசி சட்டத்தை, அந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு சட்டம் இயற்றியதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் முத்துலட்சுமி அவர்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. இவங்க இந்திரா காந்தி அப்படின்றவங்க உண்மையாகவே மிகச்சிறந்த ஆளுமையாக பிரதமராக இருந்தவர்கள். ஆனால் இந்த காலகட்டத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் சொன்ன எல்லாருமே ஆளுமை தான். ஆனால் நான் கேட்ட கேள்வியினுடைய நேரடி பதில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தெரிந்த பெயர் தான். இதில் நீங்கள் அவங்கள பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, வீரம் என்பது கத்தி எடுத்துக்கிட்டு அருவாள் எடுத்துகிட்டு சண்டை போட போகிறது மட்டும் கிடையாது. ஒருத்தவங்க அடிக்க வந்தாலும் அசராமல் நிற்கிறதுக்கு பேரும் வீரம் தான். அந்த வீரம் பொருந்தியவர்களாகவும் நம்முடைய பெண்கள் இருந்திருக்கிறார்கள். ஒன்று வேணால், இப்போ நான் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் யாராவது என்ன அடிக்க வரீங்க இல்லை திட்டுறீங்க, மேடையில் சரசரன்னு ஒருத்தவங்க ஏறி முடிய வந்து நின்னா சரி, நான் அதை யோசிக்கல மேம். அப்போ யாராவது முடி வெட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பயப்படுவோம், தடுமாறுவோம். இப்போ எங்களுக்கு அது இல்லை. ஏன்னு கேட்டால் அது எல்லாம் அடகு வச்சுக்கிட்டு தான் இங்கே பொது வாழ்க்கைக்கே வர முடியும், பயம் இருக்கிறது, கூச்சத்தெல்லாம். இப்போ நீங்கள் யாராவது நிற்கிறப்ப, சாமானிய பெண்களை அப்படி பண்ணுறப்ப நமக்கு ஒரு தடை இருக்கும்ல, மனத்தடை. ஐயோ அப்படின்னு கூச்ச உணர்வு இருக்கும். நமக்கே இப்படி இருக்குன்னா, ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா நின்று தேவதாசி முறையை ஒழிப்பேன்னு மேடையில் பேசுகிறப்ப அவங்களுக்கு கீழே வரைக்கும் கூந்தல், இடுப்புக்கு கீழே அப்படியே வந்து வெட்டுறாங்கப்பா மேடையில். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெட்டுறப்ப பழைய காலத்து படமாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பிஜிஎம்மை போட்டு இளையராஜா மியூசிக்கை போட்டு கண்ணை மூடிட்டு கீழே உட்கார விட்டுருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். ஐயோ என்னையா ஆச்சு அந்த அம்மாவுக்குன்னு கேட்டோம்னா முடி விழுந்திருக்கும். அதுக்கு அவ்வளோ பெரிய பாடு. அப்புறமேட்டு அந்த பொண்ணை கேவலப்படுத்தணும்னா என்ன பண்ணுவாங்க, பிரபு அவர்களுடைய படத்தில் வரும்ல, அவங்க அம்மாவுக்கு மொட்டை அடித்து வெள்ளை சேலை கட்டி அதெல்லாம் பண்ணிட்டோம்னா அவமானம். அப்போ முடி என்பது பெண்களுடைய அறிவின் அடையாளமா? கிடையாது. ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புலாம் வாங்கி பயன்படுத்துவீங்க பொடுகு போகிறதுக்கு, நீல கூந்தல் வளர்கிறதுக்கு என்னென்னத்தையும் ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் உண்மையாக என்ன, அது வெறுமனே கூந்தல் தான். நீங்கள் என்ன பண்ணாலும் மண்டைக்கு உள்ளே இருக்கிறது தான் வேலையே தவிர மண்டைக்கு வெளியே இருக்கிறதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்ன கிடையாது, வேலை கிடையாது. இதில் நம்மளை விட தம்பிங்க தான் அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கிறதுனால அவங்கனால கை தட்டுறதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்மளை விட அவங்க தான் நிறைய அதுக்காக செலவு பண்ண வேண்டிய தேவைகள் எழுந்திருக்கு. சரி, இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த கூந்தலை நறுக்குகின்ற போது அந்த பெண்ணுக்கு என்ன துணிச்சல் இருந்திருந்தா தூக்கி அப்படியே போட்டுட்டு, என் முடிதானே உனக்கு அடையாளமாக இருந்துச்சு, அதை துறந்து விட்டும் நான் தேவதாசி முறை ஒழிப்புக்கு தான் பேசுவேன் என்று நின்றவர் தமிழ்நாட்டை சார்ந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தேவதாசி முறைனா என்னன்னு பொதுத்தளத்தில் விவாதிப்பதற்கு நான் தயார். ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால் தயவு செய்து ஆண்கள் பெண்கள்லாம் கணக்கு கிடையாது, மனிதத்தன்மை இருக்கக்கூடிய எல்லாரும் இன்னைக்கு மாலை ஃபோன் வச்சுருப்பீங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் கூகுளில் போய் தட்டினீங்கன்னா வரும். ஒரு 5 நிமிடம் செலவிட்டு அப்படின்னா என்னன்னு பாருங்கள். பெண்கள் அப்படின்றவங்கள எவ்வளோ பெரிய பாலியல் இச்சைக்கான பொருளாக இந்த சமூகம் பயன்படுத்தியிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 3வது ஆளுமையா. 4வது சொல்கிறேன், இப்போ எதிர்த்து நிற்பதில் யார் தைரியமாக இருந்திருக்கா? பெண்கள் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் சரிங்க, இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, இந்த படிப்பு அப்படின்ற ஆளுமையில் நாங்கள் என்னவா இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகச்சிறந்த படிப்பில் சிறந்தவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் ஆண் பெண்லாம் பிரிக்கல, தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கான அடையாளங்கள் தான் கீழடியை பற்றி அவங்க பேசுகிறப்ப அழகாக சொன்னாங்கல்ல, அந்த மண்பாண்டங்கள் அதெல்லாம் எடுத்தாங்கன்னு. சார் கூட சொன்னார், கருப்பு சிவப்பில் இருந்தது அப்படின்னு. கருப்பும் சிவப்பும் நமக்கான நிறமாக அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. அதை எடுத்து பார்க்குற போது நீங்கள் அதில் தேடினீங்கன்னா எழுத்து வடிவங்கள் இருக்குது, அது நமக்கு புரியலை. ஜிலேபி தூவன மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அகழ்வாராய்ச்சி முறைப்படி படித்தவர்களுக்கு அந்த எழுத்துக்களுக்கான அர்த்தங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உங்களுடைய அறிவுத்தளத்தில் நின்று ஒரு விஷயத்தை யோசிங்க. மனிதன் பேசிய முதல் மொழி எது?
சும்மாப்பா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி எழுந்த உடனே ஒரு மனுஷன் தமிழ் பேசிட முடியுமா? கிடையாது. மனிதர்களுடைய முதல் மொழி சைகை மொழி தான், சரியா? அதனால் நமக்கு என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இலக்கியத்தை பற்றிய பெருமை இருக்கணும், பண்பாட்டை பற்றிய பெருமை இருக்கணும், நம்மளுடைய நாகரிகங்களை பற்றிய பெருமை இருக்கணும். ஆனால் பெருமையை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு உண்மையை ஆராயாமல் விட்டுறக்கூடாது. அப்போ உண்மை என்ன? தமிழ் மிகப்பெரிய பழம்பெரும் மொழி. உண்மையாகவே இந்தியர்களில் பழமையான மொழி எது, உலகத்தில் பழமையான மொழி எதுன்னு கேட்டால் தமிழ் தான். செம்மொழி எதுன்னு கேட்டால் தமிழ் தான். இன்றைக்கு வரை பல மொழிகள் அழிந்து போன போது எல்லா சூழலிலும் அழியாமல் நிற்கக்கூடிய மொழி தமிழ்தான். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் உலகின் முதல் மொழியாக எது இருந்ததுன்னு கேட்டால் சைகை மொழி. ஏன்னா எழுந்த உடனே குழந்தை ஃபஸ்ட்டு என்ன பேசுது? அழுகும். அதுக்கு எறும்பு கடிச்சு அழுதாலும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? வாயில் பால் புட்டியை வச்சு அது எதுக்கு அழுகுதுனே தெரியாமல் அடக்கிடுவோம். அதானே உண்மை. அப்போ குழந்தையில் தொடங்கி அந்த சினுங்கள் சைகை என்று மொழிகள் வளரத் தொடங்கிறது. அப்படி வளரத் தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் எழுத்துகள் எப்போ ஒரு சமூகத்துக்கு வரும்னா, பேச்சு வந்த பிறகு தான் எழுத்து வரும். இது அடிப்படை. அப்போ தமிழர்கள் 2600 ஆண்டுகளுக்கு முன்னால், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால், 4000 ஆண்டுகளுக்கு முன்னால், 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்து வடிவம் நம்மக்கிட்ட இருந்திருக்குன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ண தொடங்கிட்டோம்? தமிழ் மொழியில் பேச தொடங்கிட்டோன்றது கணக்கு. சரி, பேச தொடங்கணும்ல. பேச தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அந்த சமூகம் நகர தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாகரிகம் நாகரிகம்னு பேசுகிறோம்ல, ஒரே இடத்தில் இருந்தால் நாகரிகம் தோன்றாது. பிஎஸ்என்ஐ கல்லூரி ஆடிட்டோரியம்லேயே நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? வைகை திருவிழா 2 நாள் நடத்தலாம், 10 நாள் நடத்தலாம், 365 நாள் நடத்துகிறோம். நீங்கள் இங்கேயே தான் இருக்கணும், வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம வளர முடியுமா? முடியாது. நகர்தல் பெயர் தான் நாகரிகம். அப்போ நகர்ந்து நகர்ந்து இந்த சமூகம் ஒரு விஷயமா பேசுகிறப்ப, தெரிஞ்சுக்கிறப்ப எழுத்து தேவைப்பட்டது. இது புரியுதுல உங்களுக்கு? அப்போ எழுத்து தேவைப்பட்டதுன்னு சொல்கிறப்ப அதற்கான அடையாளங்களை இன்றைக்கு கண்டறிந்திருக்கிறார்கள். எழுத்து யாருக்கானதாக இருந்திருக்கு? எல்லாருக்குமானதாக இருந்திருக்கு. அதனால தான் ஔவையார் அப்படியே துணிச்சலாக சொல்கிறாங்க, மன்னரை பார்த்து சொல்கிறாங்க, எத்திசை செல்லினும் எனக்கு சோறு இருக்குப்பான்றாங்க. எத்திசை செல்லினும் அத்திசை சோறே. அது நீங்கள் நார்மலாக அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா என்ன தோணும்? எங்கே போனாலும் சோறு கிடைக்கும், அப்படி அர்த்தமா? அது கிடையாது. நீ என்னை மதிக்கலைன்னா என்கிட்ட அறிவு இருக்குது, நான் எங்கே போனாலும் எனக்கு சோறு கிடைக்கும் என்று அறிவின் மீது வைத்த நம்பிக்கையால், திமிரால் எழுதப்பட்ட வரி அது. அந்த வரியை ஔவையாரால் எழுத முடிந்ததுன்னா பெண்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். சரி, அறிவில் சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. அடுத்து ஒரு சின்ன கேள்வி. இந்த டயர்டாக உட்காந்துருக்கீங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் சங்கடப்படாமல் கை தூக்கணும். நான் கேட்குற கேள்விக்கு உங்கள் இத்தனை பேர் அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இத்தனை பேரில் எத்தனை பேரோட பாட்டி கல்லூரிக்கு போய் படித்தவர்? கூச்சப்படாமல் கை தூக்கலாம். பாட்டி படிக்கலைன்னா நம்ம பிரச்சனை கிடையாது, நம்ம படிக்கலைன்னா தான் நம்ம பிரச்சனை. 2. நல்லது. எத்தனை பேருடைய அம்மா கல்லூரி போய் படித்தவங்க? தயக்கமே படக்கூடாது, அரைக்கை தூக்கக்கூடாது. அரியர் வச்சுட்டாங்களான்னு கேட்பேன் நான். நல்லா தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 சரி 16. மேம், அரங்கத்தில் ஒரு 300 பேர் இருப்பாங்களா? 500. நல்லா கேட்டுக்கணும். 1000 பெருமை பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம். அந்த பெருமை, இந்த பெருமை, வந்த பெருமை, போன பெருமை, எல்லா பெருமையும் பேசுகிறவங்களாம் நம்ம இருக்கலாம். இன்ஸ்டாவில் உட்காந்துட்டு நாங்களாம் யார் தெரியுமான்னு ரீல்ஸ் போடுற மக்கள் இருந்தீங்கன்னா எது நம்ம பெருமையாக இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை ஆண்டு காலத்தில் 500 மாணவர்கள் இருக்கக்கூடிய அரங்கத்தில் 2 பேரோட பாட்டி படித்தவங்க, 15 பேரோட அம்மா தான் படித்தவங்க. அடுத்த கேள்வியை கேட்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்த்து 2 கேள்வி சேர்த்து கேட்ட பிறகு கை தூக்குங்க. எத்தனை பேர் என்ன நடந்தாலும் இடைநிற்றல் இல்லாமல் என்னுடைய கல்லூரி படிப்பை முடிப்பேன், என் அடுத்த தலைமுறையை படிக்க வச்சே தீருவேன்றவங்க கை தூக்குங்க. இதுதான் தமிழ்நாடு. வேற ஒன்றும் தமிழ்நாடு என்ன செஞ்சுச்சுன்னா நம்ம இதை தான் செஞ்சுருக்கோம். இதுதான் 500 பேரில் 2 பேர் பாட்டி, 15 பேரோட அம்மா. இங்கே இருக்க பொம்பளை பிள்ளை எல்லாம் ஆண்கள் உட்பட எங்கள் தலைமுறையையும் படிக்க வைப்போம் என்று சொல்லுகிறோம்ல.
இப்போ யோசிங்க, ஔவையார் படித்த நாட்டில் ஏன்பா நம்ம பாட்டி படிக்கல அப்படின்றது தான் அங்குதான் வரலாறு பொதிந்திருக்கிறது. இவர்களை தெரியுமான்ற கேள்வி இருக்குல்ல, ஔவையாரை தெரிந்த நமக்கு நம்மையெல்லாம் படிக்க விடாமலோ படிக்க முடியாமலோ ஆக்கியது எது என்று நீங்கள் தேடலுக்கு செல்ல வேண்டும். அப்படி தேடலுக்கு சென்று நீங்கள் திரும்புகிற போது தமிழ்நாடு இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு நாகரிகங்களை எல்லாம் தேடுறாங்கல்ல. நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். என்ன அறிவிப்பு யாராவது பார்த்தீங்களா? டைம் இல்லை. ஆமாம், டைம் இல்லை. என்ன அறிவிப்புனா, இரும்பு காலம் இருக்குல்ல, அந்த இரும்பை முதலில் தமிழர்கள் தான், இங்கிருந்து தான் இரும்பினுடைய காலம் தொடங்குகிறது என்பதை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். இதில் என்னக்கா பெருமை இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை வைத்திருக்கிறார்கள்னு சொன்னால் தொழிலை வைத்திருக்கிறார்கள்னு அர்த்தம். தொழில் செய்வதற்கான அறிவை வைத்திருந்தார்கள்னு அர்த்தம். தொழில் செய்வதற்கான ஆற்றலை வைத்திருந்தார்கள்னு அர்த்தம். அப்போ இந்த 50 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடும் நாம் சொல்லக்கூடிய இந்த திராவிடம் என்ற சித்தாந்தமும் படிக்காமல் போன பாட்டிமார்களுக்கும் சேர்த்து நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறது. இனியும் நம்மை படிக்க சொல்லுகிறது. சரி, இந்த கதையெல்லாம் எதுக்கு எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, பாட்டி படிக்கலை, 50 வருஷம் கேப்பில் நம்மளெல்லாம் படிக்க வைக்கிறாங்க, படித்து வர்றோம்ல. பிஎஸ்என்ஐ கல்லூரியில் நின்று பேசுவதால் கேட்கிறேன், இந்தியாவில் முதல் பெண் பொறியாளருடைய பெயர் நமக்கு தெரியுமா? எனக்கும் படிக்கலன்னா தெரிஞ்சிருக்காது, அதனால் நானே சொல்லிடுறேன். யார் அவங்கன்னு கேட்டிங்கன்னா, கிண்டி, சென்னை கிண்டி தெரியும்ல, சென்னை கிண்டியினுடைய பொறியியல் கல்லூரியில் 1940ஆம் ஆண்டு முதல் பெண் பொறியாளராக படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்குள்ளே போன ஃபஸ்ட்டு விமென் ஏ லலிதா என்பவர். சரியா? இதில் என்னங்க பிரமாதம்னா, கிண்டி கல்லூரி கட்டப்பட்ட ஆண்டு 1794. 1794 கட்டப்பட்ட பொறியியல் கல்லூரியில் ஏறக்குறைய 150 ஆண்டுகள் கழித்து தான் ஒரு பெண்ணால் அந்த கல்லூரிக்குள்ளே போக முடிஞ்சிருக்கு. அப்போ அவங்க 1964 நியூயார்க்கில் போய் பேசுகிறாங்க. நியூயார்க்கில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பெண் பொறியாளர்கள் மற்றும் அறிவியல் வல்லுநர்களுக்கான மாநாடு. அந்த மாநாட்டில் பேசுகிறப்ப அவங்க சொல்கிற செய்தியை தயவு செய்து ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 150 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பிறந்திருந்தால் என் கணவனுடைய சிதையோடு சேர்த்து நானும் எரிக்கப்பட்டிருப்பேன். அது சொல்லக்கூடிய செய்தி என்ன? சதி என்ற முறை இருந்துச்சு 150 வருஷத்துக்கு முன்னாடி. எதுக்குன்னே தெரியாது, அவங்க பாட்டு ஓரமாக நின்று அழுதுட்டு இருப்பாங்க. தூக்கி அவங்களையும் நெருப்பில் போட்டுருவாங்க. நெருப்பில் போட்டுட்டு பேராவது சரியாக வைக்கணும்ல, உடன்கட்டை ஏறுதலாம். அது என்ன குற்றால அருவியா நம்மளா போய் குதிச்சு குழு குழுன்னு இருக்குன்னு விளையாடுறதுக்கு? தூக்கி போட்டுக்கிட்டு உடன்கட்டை ஏறுதல், அவங்களா ஏறிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண் சொன்ன அந்த உருக்கமான வார்த்தை, நான் அப்போ பிறந்திருந்தேன்னா என் கணவனுடைய சிதையோடு எரிந்திருப்பேன். பெண்கள் பொறியியல் படிப்பது மட்டுமல்ல, அது சார்ந்த வேலைக்கு வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறார்கள். இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெருமை மிகுந்த தமிழ் இலக்கியத்தில், தமிழ் பண்பாட்டில், தமிழ் கலாச்சாரத்தில் ஔவையாரை பெற்ற 30 பெண்பார் புலவர்களை பெற்ற, உலக நாடுகள் முழுவதும் அமேசஸ், ஹெட்னா என்று வீரம் செறிந்த பெண்கள் வாழ்ந்த உலகத்தில் வச்சுப்போம், சுருக்க வேண்டாம், உலகத்தில் பொறியியல் கல்லூரிக்குள் நுழைவதற்கு 150 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்குன்னா, இடையில் வந்த தேவதாசி முறை, சதி என்ற முறை, குழந்தை திருமணம், இது எதுவுமே நம்மால் மறக்க முடியாத வரலாறுகள். இதை படித்தோம்னா தான் நம்மளால் இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கணும்னு தெரியும். இப்போ இவர்களை தெரியுமான 5 பேரை அறிமுகப்படுத்தியிருக்கனா, 6 பேரை அறிமுகப்படுத்தியிருக்கனா, 5ஓ 6ஓ. இறுதியாக ஒருவரை அறிமுகம் செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இத்தனையும் பார்த்துட்டோம். அறிவில் சிறந்திருந்திருக்கோம், படிப்பில் சிறந்திருந்திருக்கோம், வீரமாக பெண்கள் இருந்திருக்கோம், எல்லாமே சரிங்க. நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுன்னு வருகிற போது யாரை முதல்ல நம்ம யாரை யோசிக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த முதல் என்ற வார்த்தைக்கு நம்மக்கிட்ட பதிலே இருக்காது. எப்படி ஒருத்தருக்கு திருவள்ளுவர் தான் நம்முடைய நாகரிகத்தினுடைய வெளிப்பாடாக தெரிவார், எங்களுக்கு அப்படிதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றது தான் தமிழர்களுடைய பாரம்பரியமாக, கலாச்சாரமாக, பண்பாடாக இருந்துச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றதான் நம்முடைய பண்பாடாக இருந்தது. அப்போ ஒருத்தருக்கு ஒருவர் தமிழர்கள் ஞாபகத்துக்கு வரலாம். ஒருத்தரை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும்னு சொன்னால் அது ஒருமைப்பாடே கிடையாது.
ஒன்று ஒன்று ஒன்றுன்றாங்கல்லப்பா, அது எதுவுமே தமிழ் கலாச்சாரத்திற்கு உடன்பாடு தானே கிடையாது. ஒரே மொழி தான் இருக்கணும், ஒரே நாடு தான் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பன்முகத்தன்மை நிறைந்த இந்த மண்ணில் எது நமக்கான அடையாளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களுக்கான அடையாளமாக எது இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கேள்வியை கேட்கிறேன், உங்கள் மூலமாக அதற்கு பதிலை வாங்குகிறேன். இத்தனை மாணவர்கள் இருக்கீங்க, உண்மையாக பதில் சொல்லணும், நேர்மையாக சொல்லணும். இவ்வளோ நேரம் நேர்மையாக தான் பதில் சொன்னீங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஜாதிய பெருமையோடு இருப்போம். நம் பெருமையோ இல்லையோ ஒரு ஜாதின்னு ஒன்று நினச்சிட்டு இருப்போம்ல. வட இந்தியாவுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் எதுக்குங்க வட இந்தியாவுக்கு போக போகிறோம் அப்படின்னா சும்மா போகிறீங்கன்னு வச்சுப்போம். அப்படி போகிறப்ப இங்கே நீங்கள் ஒரு சமூகத்தை பெருமையாக நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, அந்த சமூகத்தோட பேர் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க இதை விட ஜாதிய சிந்தனையோடு இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இங்கே இருக்க காஸ்ட் நேம் தெரியாது. சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க வட இந்தியாக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து அமெரிக்கா, ஐரோப்பா, சைனா, ஜெர்மனிலாம் போகிறீங்க. அங்கே போய் நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இங்கே நீங்கள் யார், நான் என்ன சமூகம் அப்படின்றது வட இந்தியாவுக்கு தெரியாது. நீங்களும் வட இந்தியாக்காரரும் சேர்ந்து போய் வெளிநாட்டில் சொன்னால் வெளிநாட்டுக்காரவங்களுக்கு தெரியாது. ஒன்றை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் மருத்துவர் என்றால் அமெரிக்காவிலும் மருத்துவர் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் பொறியாளர் என்றால் அமெரிக்காவிலும் பொறியாளர் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் சிந்தனையாளர் என்றால் அமெரிக்காவிலும் சிந்தனையாளர் தான். இப்போ தமிழருடைய பண்பாடு என்பது பரந்து விரிந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் அறிவின் பெயரால் மட்டுமே நின்று வென்றவர்களாக தான் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வழியில் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன்ல, என்ன கேள்வி கேட்டேன்? ஆத்திச்சூடி சொன்னா, தொன்மை மறவேல்னு யார் சொன்னா? அவையார் சொன்னாங்க. ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே அப்படின்றத நம்ம மறக்காமல் இருக்கணுமா அப்படின்னு யோசிங்க. பெண்களுக்கு போருக்கும் பெண்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதை நம்ம மறக்காமல் இருக்கணுமா அப்படின்னு யோசிங்க. தேவதாசி முறை, சதி, குழந்தை திருமணம் எல்லாம் நம்முடைய தொன்மையாக இருந்தது, அதை நம்ம மறக்காமல் இருக்கணுமான்னு யோசிங்க. அடுத்து பாரதியார் சொன்னதுக்கு வாங்க, தொன்மையை பார்த்து அஞ்சாதே. சதி என்ற திட்டத்தை திரும்ப கொண்டு வரோன்னு சொன்னால் எதிர்ப்பமா மாட்டோமா? தேவதாசி முறையை கொண்டு வரோன்னா எதிர்ப்பமா மாட்டோமா? குழந்தை திருமணம்னா கோவம் வருமா வராதா? நீ எல்லாம் படிக்கக்கூடாது, உங்கள் பாட்டி எப்படி படிக்கலையோ அதே மாதிரி நீ வீட்டுக்கு போமானா கோவப்படுவோமா மாட்டோமா? கோவப்படணும்ப்பா. ஏன் படிப்புன்னோன்னா சவுண்டு குறையுது? கோவப்படணும். கோவப்படலைன்னா இன்னும் 50 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு அரங்கத்தில் வந்து எத்தனை பேரோட பாட்டி படித்தவங்கன்னா உங்கள் பேத்திமார்கள்லாம் கை கீழே போடுற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. அவங்கெல்லாம் கை தூக்குற நிலைமையில் இருக்கணும். புரியுதா? இப்போ தொன்மைக்கு அஞ்சாமல் இருப்பது. மூணாவது வாங்க, இதெல்லாம் தப்புன்னு தெரியுது, பயப்படாமல் நிற்கிறது மட்டும் வீரம் இல்லைல்ல, அதை மாற்றுவதில் தானே வீரம் இருக்கிறது. நீங்கள் என்னை தேவதாசி, சதி, குழந்தை திருமணம், பொம்பளை பிள்ளை பேசக்கூடாது, மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் உங்களுடைய தொன்மை அல்ல. ஔவையாரும் பெண்பார் புலவர்களும் எங்களுக்கான தொன்மையாக நிற்கிறார்கள் என்று சொன்னால், புதுமை பெண் திட்டத்தை கொடுத்து தொன்மையை மாற்றி பெண்களை படிக்க வைப்போம்னு சொன்னால் அந்த தொன்மை மாற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? வேணும் தானே. சவுண்டு ஏன் படிப்புனா நமக்கு குறையுது தெரியுமா? கஷ்டமாக இருக்குது. படிப்புனாலே காமர்ஸ் புக்கும் ஃபிசிக்ஸ் புக்கும் கெமிஸ்ட்ரி புக்கையும் திறந்து வச்சிடுறோம். ஐயோ அந்த அக்கா என்ன படிக்க சொல்கிறாங்கன்னு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, படிக்கிறது உண்மையாக கஷ்டம்தான். நான் 3 டிகிரி வாங்கியிருக்கேன், பிஎஸ்சி, பிஎல், எம்எல். இப்போ கரஸில் ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா உனக்கு என்னக்கா வயசாகுதுன்னு கேட்டால் உங்களோட ஒரு 5 வயசு 6 வயசு தான் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரியா? இப்போ ஏன் படிச்சுக்கிட்டே இருக்கோம்னா, நேற்றைக்கு எனக்கு அந்த சாரோட பேர் வேண்டாம், அவர் எனக்கு அழைத்து மதிவதனி உங்களுடைய அழைப்புதலில் ஏதாவது பின்னாடி போட போகிறோம் நாங்கள், அது இப்போ இல்லை, அந்த ஸ்க்ரீனுக்காக கேட்டாங்க. செல்வின்னு போடணுமா இல்லை என்னென்னு மேடம் உங்களை போடணும்னு கேட்டார். அவங்களுக்கு கன்ஃபியூஷன். ஏன்னா என்னை இன்னும் 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் எனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த கன்ஃபியூஷனில் அவங்க கேட்குறாங்க, செல்வின்னு போடணுமா திருமதின்னு போடணுமான்னு. இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், வழக்கறிஞர்னு போடுங்க, அதுதாங்க எனக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னேன். இப்படி எனக்கு இதுதான் அடையாளம்னு சொல்கிறோம்ல, அந்த அடையாளத்திற்கு நீங்கள் எதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு பார்த்துக்கங்க. மிஸ், மிஸ்ஸஸ், ஆண்களுக்கு என்ன மிஸ்டர். 60 வயசில் அவர் முரட்டு சிங்கிளாக இருந்தாலும் அவர் யார்? மிஸ்டர் தான். நமக்கு மிஸ்ஸா மிஸ்ஸஸான 1008 கேள்வி வரும். இப்போ நம்முடைய அடையாளம் என்பது நம் தந்தையின் பெயர் ஒட்டிலோ நம் கணவனுடைய பெயர் ஒட்டிலோ இல்லை,
நம்முடைய படிப்பிலும் அறிவிலும் திறமையிலும் தான் இருக்கிறது என்பதை தமிழ் இலக்கியங்கள் சொல்லி இருக்கிறது. ஔவையார்னா ஔவையார் தான், ஔவையார் அப்பா பேர் நமக்கு தெரியாது. பொன்முடியார்னா பொன்முடியார் தான், பொன்முடியார் அப்பா பேர் நமக்கு தெரியாது. யார் காரைக்குடி அம்மையார், அவங்களோட காரைக்கால் அம்மையாரோட பேர் தெரியும், அப்பா பேர் தெரியுமா நமக்கு தெரியாது. நான் சொன்னேன்ல ஹெட்னா இவங்க அவங்கன்னு, அவங்க அப்பா பேர் நமக்கு தெரிஞ்சா என்ன, தெரிலனா என்ன, அவங்க வீட்டுக்கார் பேர் நமக்கு தெரிஞ்சா என்ன, அது என்ன ரேஷன் கார்டா எல்லாரும் பேர் இருக்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்முடைய பெயருக்கு முன்னால் எது அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து தொன்மையை பார்த்து பயப்பட வேண்டுமா மாற்ற வேண்டுமா என்பதை முடிவு செய்யுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.